வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஐ காட் ட்ரால்டு பை அ கேம் ஜேகே சேனல்லேருந்து 8 months ago போட்டிருக்காரு இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், திஸ் கேம் டெஸ்டட் மை சானிட்டி அப்படின்னு. அந்த வீடியோ செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. மென்டல் இல்லைனா ஸ்டேஜ் 1, 2, ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிலாம் போட்டிருப்பா, நல்லாயிருக்கும். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஐகானில் தரேன், இந்த சைடு வருமா, ஐகானில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். I got trolled by game start. ஒரு சாமே ரெண்டு சாமே மூணு ஆட் நினைச்சிட்டாங்க, டக்குன்னு பார்க்கும்போது ஆட் மாதிரி இருந்துச்சு. ஆறு சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா அப்படிங்கிறாங்க. சிவம் துபே நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கிரிக்கெட் பார்க்குறதில்ல, அதனால் இவர் கிரிக்கெட் பற்றி எதுவும் பேசினார்னா எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு சுத்தமாக நாலேஜே கிடையாது. இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ நான் ரிவர்ஸ் சொல்லிட்டேனே, அப்போ ஆகாமல் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி நானும் பண்ணுவாங்க. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஏதாச்சும் ஒன்று கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் இந்த வீடியோ எதை பற்றி, இந்த வீடியோ வந்து ஒரு சொல்லிடுறேன், சொன்னால் நடக்காது அப்படின்னு கேம் பேர் லெவல் டெவில். இது வந்து ஒரு ட்ரோல் கேம், அவ்வளோதான் எனக்கே தெரியும். லெவல் டெவில் நாட் அ ட்ரோல் கேம் அப்படின்ற வேற போட்டிருக்கான் டிஸ்கிரிப்ஷன். ஏ நைஸ் பிளசன்ட் கேம் வித் நோ சர்ப்ரைசஸ், 80 levels that make you happy, guaranteed good feelings after playing, everyone loves the ending. பாப்போம் என்ன வச்சிருக்காங்க, ரேஜ் வீடியோவா மாறாம இருந்தா ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோக்கு வந்த கிரிட்டிசிசம்க்கும் சில விஷயங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும். பெய்ட் கேமா இல்லை ஃப்ரீ கேமா, அது வந்து இந்த டைம் ஸ்டாம்பில் வரும். ஸோ வந்து மறக்காம அந்த பார்ட்டை பார்த்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே நவ். ஓகே, பார்க்க சிம்பிளா இருக்கு, அதுதான் எண்டு. இது கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஓவர். இங்கே எங்கே குழி போட்டிருக்கான்? ஓகே, புரிய நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு குழி, இங்கே ஒரு குழி. ஓகே, சர்ப்ரைசஸ் வித் நோ சர்ப்ரைசஸ் போட்டுருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ வந்து நடுவுலயே குதிக்கணும். ஜம்ப் அவ்வளோதாங்க, ஈஸி ஈஸி. இது ஆக்சுவலாக லெவல் 1. லெவல் 1 சப்பிரிவு 4வது கேம் என்ன நினைக்கிறேன், சப்டிவிஷன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குதிச்சுட்டு வேகமாக ஓடணும், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஜம்ப் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே. என்னடா பிரிக்கிற, ஓடு 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 என்னடா பிரிக்கிற, அதாவது லெவல் 1 முடிஞ்சிருக்கு. இப்போ லெவல் 2 போகிறோம். மொத்தம் எவ்வளோ லெவல் இருக்கு? 16 லெவல் இருக்கு மொத்தம். 16 பெருவாலும் வாழ்வு பிட்ஸா இதுக்கு பேரு. அடுத்த லெவல் போவோமா? ஒரு லெவல்ல 4-5 சப்டிவிஷன்ஸ் இருக்கு போல. லுக்ஸ் பிரிட்டி சிம்பிள். மூவ் ஆகுது நான் நினைச்சேன், மூவ் ஆயிடுச்சு. வேணா அவ்வளோதான். மூட நம்பிக்கை. இப்போ வேற இடத்துல கொடுக்குறான். இது தள்ளுறானா? வெடிக்குது வெடிக்குது அப்படியே. கிட்ட வரான், எனக்கு தெரிஞ்சு இவன் தூரம் போவான்னு நினைக்கிறேன். 1000 ஆரா இன்ஃபினிட்டி ஆரா. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணிருப்பான்னா, இங்கிட்டு குதிச்சா இது வந்து மாறிடும். பாருங்க, இங்க குதிக்கிறேன், இங்க வந்து நல்லா தெரியுது. தெரியும்டா, இப்போ நீ சப்பே ஆயிட்டடா. எப்படி ப்ரெடிக்ட் சப்பே ஆயிட்டடா. அடுத்ததும் வைப்பாங்களோ, விழுந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டைல்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணல. இங்க வந்துட்டு ஓடிட்டே அந்த ஆம்புலன்ஸ் டேப் டு பின்னாடி போயிட்டு வந்து குதிக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. குதிச்சிட்டு ஓடு 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 வந்து குதி, ஓடு 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 ஜம்ப். அவ்வளோதாங்க. ரொம்ப கிட்ட போய் ஜம்ப் பண்ண பாருங்களா. இப்போ அடுத்த லெவல் படிக்கட்டா கொடுத்துருக்கான். ஏதாச்சும் இருக்குமே வந்துட்டால. ஓகே, அப்ப ஈஸியா அது பாருங்களேன், கில் அனிமேஷன் எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன், வெடிச்சு சவருது டப்புன்னு. ஜஸ்ட் மிஸ். என்னங்க இப்படி போக சொல்றாங்க? இங்கிட்ட என்ன ஓட்டை எது கொடுத்துருக்கான்? அப்ப ஏதோ வரப்போகுது, தப்பிக்கிறதுக்காண்டி இந்த ஆஃபீஸ்ல. ஓடு 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 மறுபடியும் ஓடு 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 ஓடு. அடுத்த அது வருமா? It was at this moment that he knew he fucked up. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் சத்தம் கேட்டோனே முன்னாடி இருந்தா பின்னாடி வரதான் தெரியும். பின்னாடி வந்துட்டார் டக்குன்னு.
ஓகே லெவல் 2 முடிஞ்சிருச்சு. கிட்ட வர வருவாங்களேன், டோர் கிட்ட வர. சிம்பிளாக தான் இருக்கு. சூப்பர். மவுஸ் என்ன கேம்ல அப்படியே தெரியுது. ஏதோ முளைக்குது. இன்விசிபிள் ஆனா தான் கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா கேம்லயும் அப்படிதான் இருக்கும். இன்விசிபிள் ஆயிருந்தாங்க. புஷ் பண்றாங்கல்ல. ஆஹா. இந்த மவுஸ் கர்சர் சொல்றேன். அவ்வளவுதான் ஈஸி. இப்போ நான் தெரிஞ்ச லெஃப்ட் சைடுல இருந்து வருவான். என்ன நடந்துச்சுனே தெரியல. ஓகே ஓகே டன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த வந்துச்சுல சூப்பர். ஓகே மறுபடியும் வரப்போதே வந்துருச்சு. ஓகே ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டாரு. என்னங்க இது இது கீழே இருந்து மேலே வரணும். ஸ்பைடர் வேணா. ஓகே ரெட் அண்ட் ப்ளூ போட்டுருக்காரு பார்த்தீங்களா? கரெக்டாக ஸ்பைடர் மேன் மொத்தமாக வரீங்க. அந்த வந்துருச்சு. இப்போ எப்படி இது தாண்டி போகிறது? கிட்ட தானே ஒரு புஷ் இருக்கு பார்த்தீங்களா? கீழே விழுகணும் போல. டக்குன்னு ஒரு புஷ் பண்ணிடுது. இப்போ ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. சரட்டுன்னு வரும். மேத்திங் எப்படி என்னடா பண்றீங்க? இப்பதான் போகணும் நினைக்கிறேன். வேற வழியே இல்லையே. லைட்டா ஒரு ஜம்ப் பண்ணி பாத்துறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் முன்னாடி ஃபார்வர்டு அந்த இப்பதான் ஃபார்வர்ட் போகாம லைட்டா ட்ரிகர் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா கேம்ஸ் பொறுத்தவரை கேம் டெவலப்மெண்ட்ல ட்ரிகர்ஸ் கொலைடர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஓரளவு தெரியும். ஓ இந்த ஸ்டேஜ் இந்த லெவல் ஃபுல்லாக காயின்ஸ் போல. காயின்ஸா? ஆனால் காயின்ஸ் பிடிக்க தேவையில்ல, வேஸ்ட்டு தான். ஸ்டெப்ஸ் அது ஃப்ளோட்டிங் ஸ்டெப். ஓஹோ நான் அந்த கேப்பில் கூட விழுவான்னு நினைத்தேன். பார்த்தா அதுவும் அப்படியே இருக்கு. அதை பிடிச்சாதான் போகுது. அதை பிடிச்சா ஃப்ளோர் கீழே விழுந்துருது. இதுவும் ஸ்டெப்ஸ் தானா? எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த காயின் இடத்துல ஏதாச்சும் இன்விசிபிளாக வச்சுருப்பான் பாருங்க. இங்கே குதிக்கிறேன்னா எப்படி கரெக்டாக குதிக்கணும். காயின் கீழே இருக்கு. இது காயினே இது கிடையாது. காயினே அந்த ஃப்ளோர் கிடையாது. கையை நரம்பெல்லாம் வலிக்குது. இது ஸ்கிட் ஆகாதரா? ஹாலோ நைட்னு ஒரு கேம் இருக்கும். 2D கேம் தான். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. காய்வீங்க. ஆனா இந்த மாதிரி கிடையாது. கேஷுவல் கேம் கிடையாது. அது ஒரு ஸ்டோரி கேம். ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். மைண்ட் ப்ளோயிங் கேம். நல்லா இருக்கும். இப்போ காயின் பின்னாடி எடுப்போமா? தெரியும்டா. இதுல காயினே எடுக்க கூடாது. இதுல போச்சுக்கோ. போயிடலாமா? அவசரப்பட்டு போயிட்டீங்களே. கிட்ட போய் செத்துட்டாரு. ஹாலோ நைட்ல ஒரு 33 ஹவர்ஸ் விளாண்டுருக்கேன். அதுனா 60-70 ஹவர்ஸ் ஆகுமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா? எங்க ரைட் அமுக்குனா லெஃப்ட் போறாங்க. போச்சு. ஓகே கீஸ் மாத்திட்டாங்க. மதர் ஃபக்கர். அப்ப ஜம்ப் குதிக்கிறது ஒரே பட்டன். ஓகே. ஓ ஆமா ரைட் அழுத்தணும். ரைட் அழுத்தினா லெஃப்ட்ல போவான். இங்கே பார்த்து அதான் இன்வெர்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி போறோம்? அங்கே ஒரு ஜம்ப் அடிக்குது. என்னடா நீ இப்போ ஜம்ப் இல்ல டைமிங் இது ஜம்ப் ஆகுதுங்க. என்ன பண்றாங்க? ஓ நான் லோலாய்தனம் பண்றாங்க. அதுவா தான் ஜம்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சேன். பார்த்தா இவர் ஜம்ப் பண்றாரு. லாஸ்ட் டவுன் வந்துருச்சு. அது கேம் டெவலப்பர். சிம்பிள். ஓகே இது என்னது? இல்ல இப்போ கண்ட்ரோல்ஸ் கரெக்ட்டா இருக்கு. ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்றான். இப்போ என்னது இது? மெகா ஜம்ப். ஜம்ப் பண்ற அல்டிமேட் ஜம்ப். போயிட்டு ஜம்ப் பண்ணணும். 3 லெவல் ஜம்ப். கரெக்ட்டா? ஓ இப்போ மறுபடியும் கண்ட்ரோல்ஸ் மாத்திட்டான். நார்மல் கண்ட்ரோல்ஸ் தானா? என்ன ஸ்கிப் பண்ண வருது? ஆல்ரெடி இருந்துச்சா ஸ்கிப் அது பண்ணலாம்? இங்கிட்டு குதிச்சோனே கண்ட்ரோல்ஸ் மாத்தி விட்டுறான் மறுபடியும். சோ குதிச்சு மாத்தும். ஓகே அந்த இடத்துல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஏரியாக்குள்ள வந்தோனே மறுபடியும் கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ ரைட் அமுக்குனா ரைட் போவான். கரெக்டா? ரைட் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ மாத்தல. ஓகே 5 லெவல் முடிஞ்சு. 1 2 3 4 5 முடிஞ்சு. இப்போ 6வது லெவல் போவோம். பிளாட்ஃபார்ம்ஸ். இது என்னப்பா?
ஓகே ஓகே. ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் கைஸ். ஸோ இப்போ எப்படின்னா நடுவில் நிற்கிறோம், ஸ்லைஸ் பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்மை ஸ்லைஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, ஈஸி பீஸி. ஓகே, பிளாட்ஃபார்ம்ஸே மூவ் ஆகுது. சிம்பிளாக இருந்தால் தான் நிறைய அந்த மாற்றிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கிட்ட வந்தோடனே ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. போயிட்டாங்க, நீ பாட்டுவான், வெயிட் பண்ணுவோம். ஏய் இங்கிட்டு வரான், போகும்போதே குதிச்சுட்டே போகணும் போல. முடியலையே, ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டில் ஜம்ப் பண்ண முடியாது, பேக்வர்ட்ஸ் வரும்போது தான் ஜம்ப் பண்ண கரெக்டாகும். புரிஞ்சிருச்சு, போகும்போதே இது வேணாம். ஓகே, என்னடா ஓரமாக அண்டுக்கப்பா மீம்ல. அதாவது நான் திருப்பி வர நேரத்தில் தான் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் அமுக்குனேடா. பொறுமை பொறுமை, வந்தோடனே போலாம். ஜம்ப் ஜம்ப். டேய் குதிக்கிற பட்டன் அமுக்குறேன், இது எதுவும் ட்ரிக்கிக்கு வச்சிருக்கானா இல்ல நான் அமுக்குற சரியா ஒர்க் ஆகலையா? ஜம்ப். ஓகே ஓகே. சாண்ட்விச். இப்படி இப்படி வந்து அப்படி வந்து உரிகிறது. சாண்ட்விச் மாதிரி வந்துட்டு கை பேச கேட்க மாட்டேங்குது. ஜம்ப். டேய் 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 இந்த வர்றா, சொல்றத கேளுடா. டேய் சொல்றத கேளு. இந்த மீம் தான் அந்த வீடியோல போட்டுருப்பாரு. ஏன்டா This game tested my sanity. அந்த வீடியோல அந்த மீம் இருக்கும். ஃபிளாஷ்பேக். ரேஜ் வீடியோவா மாறாம வந்தா ஓகே. Yeah, next to miss of me raging. தம்பி தம்பி குதிக்காத தம்பி, பொறுமையா போ தம்பி. ஏன் ஏன் ஸ்லைட் ஆகுற? தம்பி 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 என்னப்பா? டேய் ஏன்டா பதறற? இதுல அவர் ஃபார்வர்ட் பேக்வர்ட் எதுவும் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒரு ஜம்ப் பண்ணிட்டு கொடுத்தாலே போதும். ஃப்ளோர்லாம் அது ஃப்ளோரே மூவ் ஆகுது. கேக்குறேன் நண்பா, இல்ல பண்றத லைட்டா தான் பண்ணணும். ரொம்ப ஹோல்ட் ஆளுச்சுனா போயிடுது. எதுக்குடா போய் தட்டிட்டு வர? மேல குதிக்கிறா. இங்க குதிக்கிறோம். அது ரொம்ப ஓரத்துக்கு போறா தெரியுதா? குதிக்கிறோம். இப்போ ஓகே, இப்போ விளையாட்டாரு நினைக்கிறேன். நான் எந்த குதிக்கிறேன் தப்புடா. ப்ளசன்ட் கேம். டேய் என்ன முடிச்சிடும், இந்த வாட்டி முடிச்சிடும் நண்பர்களே. ரொம்ப 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 இப்போ பாருங்க முடிக்கிறப்ப ஸ்பான் ஆகுறதும் பாருங்களேன், வெடிச்சு அப்படியே சாதனாலாம் ஒன்று சேருது. அந்த முடிச்சு ஏன் குதிக்க மாட்ற? பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு. அது ஒரு மீம் தான், மீம் டெம்ப்ளேட் தான். பதில் சொல்லு. அப்பாடா எப்பா ஏதாச்சும் ட்ரிக் போட்டுற போறோம்ப்பா. பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் முடியலையா? ஓகே, மேலே 5 சப்டிவிஷன் இருக்கு, சப் லெவல்ஸ். ஸோ நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணி போகணும் போல. நான் வச்சிருப்பானே அங்கே வேறு நம்ம ஜம்ப் பண்ணுவோம்னு நினச்சிக்கிட்டு. ஏன்டா மேலே குதிக்கிற? கீழே குதிரா. வருவான் வருவான், வெயிட். லெவல் 6 முடிஞ்சுப்பா. இன்னொன்று இருக்கா? இது என்ன பண்ணுவான் இதையே வேமா போவானோ? ஓ இப்போ 5 இல்லையா? தெரியும்டா தெரியும். நிற்கணும். ஓகே அப்பா சாமி, 7வது லெவல் இப்போ போகிறோம். ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, ட்ராம்போலின் மாதிரி. அப்படியா? மேலே எதுவும் வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். போய் டக்குன்னு முட்டுறதுக்கு அந்த வச்சான்ல. பார்த்தேலா எப்படி பிடிச்ச பார்த்தேலா? ஒரு ஈஸி தான் இது. அப்படியே குதிச்சுக்கிட்டே அங்கே போய் மட்டும் குதிக்காம போகணும். ஈஸி ஈஸி. எவ்வளோ பக்கத்தில். ஈஸி சிம்பிள் வெரி நைஸ். ஓகே, இது என்னங்க இப்போ என்ன சேர்க்க போறியா? காணோம். ஓ ஐ டிட் நோ தட் வாஸ் பாசிபிள். இது ஏன் இல்லை, எதுக்கு இங்கே இதை கொடுத்துருக்கான்? ஏப்ரல் ஃபூல். கீழே ஸ்ப்ரிங் வர நினச்சாரு, நானும் தான் நினச்சேன். எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்த்தீங்களா? அந்த நெயிலும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது, ஸ்ப்ரிங்கும் வந்துடுது. கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போனோம்.
ஒரு ஜம்ப்பு அப்பா. இது அப்படியே தள்ளிக்கிட்டே போவானா? தெரியும்டா டேய், இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல நான். ஹாலோ நைட்டில் ஒரு டவுன் அட்டாக் பண்ணணும். இந்த மாதிரி நெயில்ஸ்லாம் இருக்கும் கீழே. டவுன் அட்டாக் பண்ணால் ஒரு ஜம்ப்பாக பண்ணிட்டு போவோம். அதை வச்சே ஒரு லெவல் ஃபுல்லாக போகணும். ஆனால் நான் சொல்லியே தர மாட்டேன் அப்படி அந்த மாதிரி அட்டாக் இருக்குது அப்படின்னு. நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன், அதனால் தெரியும். ஏதாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். குதிச்சிரு, ஏதாச்சும் வச்சுருப்பான் இவன். எதுக்கு வாட்டி குதிச்சுட்டே போயிடுவான். அந்த வச்சான்ல ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்பாடா. ஓகே, லெவல் 7ல் 5வது லெவல் இது. அஞ்சு வச்சியா? லெஃப்ட் ரைட் போய்ட்டு லாஸ்ட்டாக ரைட்டு போயிடுச்சு. லெவல் 8க்குள்ளே போகிறோம். இதோட முடிச்சுக்கலாம்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு விரல்லாம் வலிக்குது. வாட்ஸ் ஓகே, இது வந்து டெலப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டால் அங்கே போகும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, இப்போ இங்கே போட்டால் எங்கே சம்மந்தம் இல்லாத இடத்துல விடுது. நான் அந்த போர்ட்டலில் தான் விடுன்னு நினச்சேன். அவ்வளோதாங்க, அவ்வளோ ஈஸி, வெரி சிம்பிள். இப்போ இங்கே அந்த போர்ட்டல் வர வர வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கேம் வந்து ஒரு பிக்சல் கேமு, தெரியுதா? நான் போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து இவன் பிக்சல் ஆர்ட் அப்படின்னே ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. இங்கிட்ட எதுவும் இல்லை இருக்கு. ஓகே, கம்ப்ளீட். சும்மா ஸ்கொயர் அந்த கலர் வச்சே பண்ணுவான். ஒரு பிக்சலான ஸ்கொயர் தானே, அந்த இதை வச்சே இருக்கும். குதிரா பெருசா ஒரு இதையும் தள்ளி வைக்கிறான். டிசைனா ஸ்டைலா மாடர்னா அந்த மாதிரிலாம் இருக்கு. சூப்பர் மேரியோ மாதிரி. யூ நாட்டு யூ பிளேயிங் கேம்ஸ் வித் மீ. எங்கே ஓட்ட போட்டான்னு தெரியலையே. எப்படியும் இதுக்குள்ளே தான் போட்டிருப்பான். ஸோ ஓகே, இப்போ இது வந்து இங்கிட்டு மாற வாய்ப்பு இருக்குது, அங்கிட்டு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா லெஃப்ட் போகுமா? லெஃப்ட் போகுமா ரைட்டு போகுமா? ரெண்டுல ஒன்று. தலை விழுந்தா ரைட்டு போகும், பூ விழுந்தா லெஃப்ட் போகும். அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க நண்பர்களே, நான் ஏமாற்ற மாட்டேன். என்ன இருக்கு? பூ இருக்கு. பூனா என்ன சொன்னான்? லெஃப்ட்னு சொன்னாமா? இப்போ லெஃப்ட்டில் போகணும். ரைட்டில் போக வேண்டியது இருக்குங்க. நான் சென்டர்னு எதிர்பார்த்தேன். அவ்வளோதானப்பா, எதுவும் ட்விஸ்ட் இல்லை. ஓகே, இப்போ நைஸ். ஈஸியாக கொடுத்தா தான் எனக்கு என்னடா என்னென்னமோ பண்ணுறேன். ஓ போயிட்டே போயிட்டு இருக்கணுமா? ஆனால் நடுவில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைப்பான், அதுவும் எனக்கு தெரியும். திடீர்னு எங்கிட்ட வச்சுருவான் பாருங்க. தெரியும் இது. ஆஹா, 1 2 3 இருக்குது. 4வது வாட்டி விழுகலை. 1 2 3 4 இப்போ விழுகாது. இல்லை, இதுக்கப்புறம் விழுகாது. இங்கே இருக்கணும். பார்த்தேலா? அப்படி ரெண்டியா? ஓகே, புரிஞ்சிச்சுங்க. லெவல் 8 லெவல்ஸ் கம்ப்ளீட். எனக்கு இப்போ ஒரு புதிய வகை சந்தேகம் வருகிறது நண்பர்கள். அதாவது இதை நான் இன்காக்னிட்டோ டேப்ல உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ், ஆன்லைன்லேயே விளாட்றாரா? டவுன்லோட் பண்ணல. கேமுக்கு வந்து மீதி ப்ராக்ரஸை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் முடியும். பார்ட் 2 இந்த வீடியோக்கு வேணும்னு நினச்சேன். இருக்கு, பார்ட் 2 இருக்கு. நம்ம அதுக்கும் ரியாக்ட் பண்ணலாம். லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 போடுறேன். இஃப் யூ லைக் இட். நான் அப்படி கேட்க முடியாது. ஓகே, இப்போ வந்து போன வீடியோ பற்றி சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜி நான் வந்து நீங்கள் என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அது நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்காகவா எவ்வளோ பேசுகிறேன். அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் திஸ் தம்ப்நெயில். நான் அந்த வீடியோவில் அந்த தம்ப்நெயில் பற்றி மட்டும் தான் பேசினேன், மற்றதெல்லாம் நான் பேசலை மீன்ஸ் விட்டுட்டேன். பட் அந்த ஒரு தம்ப்நெயிலுக்காக மட்டும் வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வரல. நான் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து எம்ஜி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணுறனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ நான் பார்த்தேன், இப்போயோ போட்ட வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு சூப்பர் மார்க்கெட்ஸ் சீட் யூன்ற ஒரு வீடியோ, ஒரு வருஷம் முன்னாடி வந்தது. இதுக்கு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. இதை மறுபடியும் வந்து நான் அதை வந்து ஐம் நாட் ஆடிங் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் டு த ஃபயர். இதை ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் கமெண்ட்டே எம்ஜி ப்ரோஸ் தம்ப்நெயில் இஸ் ஆல்சோ கிரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது கீழே ரிப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அது எம்ஜி ஒய்ஃப். உங்களுக்கு இருக்க ஸ்குவாட் கவுண்ட்டுக்கு நீங்கள் இப்படி தம்ப்நெயில் போட்டு தான் வியூஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் இப்படி மட்டமாக பண்ணுறீங்க? இதை தான் நான் சொன்னேன். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்துருக்கேன். ஏன் வந்து இது பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, 1 year ago போட்ட தம்ப்நெயிலாக பார்த்து நான் அதை வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. 1 year agoவும் இப்படி தான் இருக்குது, இப்போயும் இப்படி தான் இருக்குன்றனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இது 1 year ago இல்லை, 6-7 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இது கிளிக் பைட்டுக்காக வந்து எனக்கு கோவம் வரல. இது வந்து ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரி, ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வியூஸ் புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. இதனால தான் எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சே தவிர கிளிக் பைட்டுக்காக நான் கோவப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஹார்ம்லெஸ்ஸாக ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் இருக்குது, அது கிளிக் பைட்டாக இருக்குன்னா ஐ டோன்ட் மைண்ட் இட். பட் இது வந்து ஒரு தப்பான தம்ப்நெயிலாக தான் நான் பார்க்குறேன். கிளிக் பைட்டாக நான் பார்க்கல, தப்பான தம்ப்நெயிலாக நான் பார்க்குறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஒரு நாள் என்னுடைய கமெண்ட் ஹிஸ்ட்ரியை போய் படித்து பார்த்துட்டு இருந்தேன். அது பார்ப்போம். இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில். இதுல இருந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் எம்ஜினா வீடியோக்கு எப்போ சின்ன வயசுல போட்டிருந்திருக்கேன். நவம்பர் 17, 2019 வந்துட்டான் கிளிக் பைட்டுக்கு வந்துட்டான். இது நான் போட்ட கமெண்ட், எனக்கே ஞாபகம் இல்லை. நெவர் கூகுள் திஸ்னு ஏதோ ஒரு தம்ப்நெயில். இன்னொரு மஜாமான விஷயம்லாம் எம்ஜினா பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்நெயில் இருக்கும், ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்தோடனே தம்ப்நெயில் வந்து டீசென்ட் தம்ப்நெயிலாக மாற்றிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன், அது இதை விட காமெடியாக இருந்துச்சு. ஐயோ, இதை போடலாமா இல்லையான்னு தெரியல. 17th July 2019 காசு பத்தலைனா போய் பிச்சை இப்படி கேவலமாக ஏமாற்றி பிழைக்காது. ஓல்டு மீ வாஸ் புல்லட் நான் ஃபார் ரியல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு June 14, 2019 கிளிக் பைட் இஸ் ஈக்குவல் டு வியூஸ் இஸ் ஈக்குவல் டு May 10, 2019 ஸ்டாப் மேக்கிங் கிளிக் பைட் கான்டென்ட். ஐ வாஸ் யுவர் ஃபேன், loved your passion. Now clearly you are doing this for money. You are losing your fans. Bye. Bro thought he did something. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பற்று வைத்த நெருப்பொன்று 5 years ago போட்டிருக்கேன். நான் போட்டதே மறந்துட்டேன். ஐ திங்க் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் வை ஐ வாஸ் மேட். நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண கோவப்பட்டது கரெக்டுன்னு. பட் ஏன் கோவப்பட்டேன்றதுக்காக நான் சொல்றேன். 5 வருஷம் முன்னாடி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் வியூவரா கேட்கும் போது வந்து அவர் பதில் சொல்றாரு. நான் யூடியூபராகி அந்த கேள்வி கேட்கும்போது அவர் டக்குன்னு அதை மாற்றாதுன்றத நான் என்னோட சக்ஸஸாக பார்க்கல, அவருடைய இக்னரன்ஸாக பார்க்குறேன். இதனால தான் நான் கோவப்பட்டேன்றதை முதல் நான் கிளாரிஃபை. வியூவர்ஸாக இருக்கும்போது எனக்கே வந்து அந்த விஷயம் வந்து மேபி ஐ குட் ஹவ் நாட் செட் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி வேற மாதிரி இதை கன்வே பண்ணியிருக்கலான்னு ஏன்னா எனக்கே தோணுச்சு. ஸோ எஸ், இஃப் எம்ஜினா இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட். இனிமே போடுற தம்ப்நெயில்ஸ் வந்து பி மோர் கேர்ஃபுல் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். தம்ப்நெயிலேருந்து கண்டென்ட் எல்லாமே உண்மையில கோவம்லாம் இல்லை. நீ பண்ணுறது தப்புனா நம்ம ஜனத்தை நம்ம தான் நான் பார்த்துக்கணும். மற்றபடி அந்த வீடியோவில் எம்ஜினா பற்றி பேசின ஸ்டாண்டில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஆட் அப் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, ஏஜே பேரோ கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அப்பானா அப்படி தான் சொல்லுவார், ஒரு அண்ணனா அப்படி தான் சொல்லுவான், ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு ஹஸ்பண்டோ அப்படி தான் சொல்லுவான், பிகாஸ் ஹீ டசன்ட் வாண்ட் எனிதிங் பேட் டு ஹேப்பன் அப்படின்றது சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு ஹஸ்பண்ட் அதை சொல்லலாம், ஏன்னா அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சொல்ல முடியும், பார்த்து போன்னு சொல்ல முடியும், மிஞ்சி போனால் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தர முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் 2 மில்லியன் வச்சிருக்கவனும் அது சொன்னால் அது சொல்யூஷன் ஆகிடும். ஒரு அப்பாவுக்கு, ஒரு அண்ணனுக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்காது, அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொல்கிறோன்னா அதை கேட்குறதுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னும் போது அங்கே போய் நம்ம வேறு விதமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்படி நடக்கக்கூடாதுன்னு பேசலாம், நடக்காமல் தவிர்க்க என்ன பண்ணலான்னு பேசலாம், செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி பேசலாம், பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விட்டுட்டு அவருமே டிஃபென்சிவாக வந்து பேசுகிறது கரெக்ட் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். குட் நைட், see you later. ஓகே, நல்லா இருந்துச்சு வீடியோ. அந்த கேம் அவரை போட்டு படுத்துனது நல்லா இருந்துச்சு, செம ஃபன்னாக இருந்துச்சு அவரோட எடிட்டிங் எல்லாம் பண்ணி. என்ன சொல்கிறது, அந்த வீடியோ அந்த கேமை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா, அது பாஸ்ட் வீடியோஸில் இவர் ஹாட்ஸ்டார் பேசியிருப்பார் போல். அந்த இதை பற்றி சொல்கிறார் எம்ஜி. அவர் மகன் கௌரி அவர் போட்ட தம்ப்நெயில்ஸ்காரோட ஏஜே பேரோ அவர் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸாக வரும் நிறையா. ஸோ அதுக்கெலாம் இவர் வந்துட்டு இவரோட கருத்து வந்துட்டு அகைன்ஸ்டாக நிறைய கமெண்ட்ஸ் வந்தோன்னே அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறாரு. ஓகே, குட், நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ, நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த ட்ரால் கேம். அதேமாதிரி பார்ட் 2 எல்லாம் இருக்குது அந்த கேமுக்கு. ஸோ நம்ம அதுக்கும் ரியாக்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பெருசாக இதெல்லாம் சொல்கிறதில்ல, ஆனால் இனிமேல் சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். நான் பண்ணுற இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.